சுதந்திர போராட்ட வீரர் திரு வி. கல்யாண சுந்தரனார் இவருடைய வாழ்க்கை வரலாறு. 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26 அன்று பிறந்தார். விருத்தாச்சல முதலியாருக்கும் சின்னம்மாளுக்கும் 6வது குழந்தையாக பிறந்தார். 1891ஆம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையில் தொடக்க கல்வி கற்றார். 1894ஆம் ஆண்டு வெஸ்லி பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றார். சேர்ந்த சில மாதங்களில் கை கால் முடக்கம் ஏற்பட்டது இவருக்கு. இதனால் கல்வி தடைபட்டது. 4 ஆண்டுகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மீண்டும் 1898ஆம் ஆண்டு வெஸ்லி பள்ளியில் சேர்ந்து மெட்ரிகுலேஷன் வரை பயின்றார். ஆசிரியர் கதிரவேறு பிள்ளை சார்பாக நீதிமன்றத்திற்கு போனதால் இறுதித் தேர்வு எழுதும் வாய்ப்பை இழந்து நின்றார். 1901ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கதிரவேறு பிள்ளையிடம் தமிழ் இலக்கியம், சைவ சாத்திரங்கள் பயின்று தேர்ந்தார். 1907இல் கதிரைவேலர் மறைவு நிகழ்ந்தது. விபின் சந்திரபால் சொற்பொழிவை கேட்க நேர்ந்தது. அது முதல் தேசியத்தின் பொருட்டு போராட துணிந்தார். 1907 முதல் 1908 வரை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த ஸ்பென்சர் கம்பெனியில் பணி செய்தார். அங்கே இந்திய உரிமைகளை பற்றி சக ஊழியர்களிடம் படித்து காட்டுவார். இதனால் அக்கம்பெனியின் மேலாளர் திருவிக்காவை எச்சரிக்க நேர்ந்தது. இருப்பினும் அதனை பொருட்படுத்தாத திருவிக்கா அப்பணியை துறந்தார். 1908ஆம் ஆண்டு ஐஸ்டீன் சதாசிவ ஐயருடன் தொடர்பு ஏற்பட்டது இவருக்கு. 1910ஆம் ஆண்டு அன்னிஸ் பெசன்ட் அம்மையாரை சந்தித்தார். அம்மா என்றுதான் திருவிக்கா பெசண்டை அழைத்து மகிழ்வார். 1910 முதல் 1916 வரை வெஸ்லியன் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். 1912ஆம் ஆண்டு கமலாம்பிகை என்னும் அம்மையாரை மணந்தார். மன வாழ்க்கை அவருக்கு இனிப்பூட்டுவதாக இருந்தது. தன்னிடம் இருந்த மிருகப்போக்கை மாற்றியது மன வாழ்க்கைதான் என்று தன்னுடைய குறிப்பில் திருவிக்கா குறிப்பிட்டுள்ளார். 1914ஆம் ஆண்டு சுப்புராய காமத், எஸ். சீனிவாச ஐயங்கார் தொடர்பு ஏற்பட்டது. 1916ஆம் ஆண்டு வெஸ்லி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பொறுப்பேற்றார். 1917ஆம் ஆண்டு பி. வாடியவுடன் தொடர்பு ஏற்பட்டது. பின்னாளில் திருவிக்கா தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு வாடியாவின் தொடர்புதான் காரணமாக இருந்தது. 1917ஆம் ஆண்டு தேசிய நீரோட்டத்தில் தம்மை இணைத்து கொள்ள வேண்டி பணியை விடுத்தார். டிசம்பர் 7ஆம் நாள் தேசபக்தன் இதழில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். அவ்விதழ்தான் அவரை அதிகம் சமூகத்துடன் தொடர்பு கொள்ள செய்தது. நாடு நாட்டு மக்கள் என்று தன்னுடைய பார்வையை விசாலப்படுத்தி கொண்டார். தேசபக்தனில் 2½ ஆண்டுகள் பணியாற்றினார். அதன் பின்னர் அவ்விதழின் செயலாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இதழ் பணியை விடுத்தார். பின்னர் நவசக்தி என்னும் இதழை நண்பர்களின் துணையுடன் தொடங்கி நடத்தி வந்தார். 1918இல் இந்தியாவிலேயே முதலில் தொழிற்சங்கம் தொடங்கினார். சென்னை தொழிலாளர் சங்கம் என அதற்கு பெயரிட்டார். இச்சங்கத்திற்கு திருவிக்கா துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். இதே ஆண்டில்தான் அவரின் துணைவியார் இயற்கை எழுதினார். உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்த நேரிட்டது. 1919ஆம் ஆண்டு முதலாக காந்தியடிகளை சந்தித்தார். இவ்வாண்டில்தான் பெரியாரின் நட்பும் திருவிக்காவுக்கு கிடைக்கப் பெற்றது. திலகரை வ.உ.சி. உடன் சென்று சந்தித்தார். 1920ஆம் ஆண்டு மத்திய தொழிலாளர் சங்கம் தோற்ற பெற்றது. இவ்வாண்டு அக்டோபர் திங்கள்களில் நவசக்தி என்னும் இதழை தொடங்கினார். 1921ஆம் ஆண்டு ஆளுநர் வெலிங்டன் பிரபு இவரை அழைத்து நாடு கடத்தி விடுவதாக மிரட்டினார். அதனால் அதற்கு திருவிக்கா அஞ்சவில்லை. சர் தியாகராக செட்டியாரின் உதவியுடன் நாடு கடத்தும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. 1925ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் வரலாற்றில் தனி சிறப்புடைய மாநாடு காஞ்சிபுரத்தில் நடந்தது. தலைவர் திருவிக்கா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை ஏற்காமல் தள்ளியதால் பெரியார் ஈவேரா மாநாட்டிலிருந்து வெளியேறினார். இதனால் தமிழக அரசியலில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது. 1944ஆம் ஆண்டு திருவிக்காவின் வாழ்க்கை குறிப்பு வெளிவந்தது. 1947ஆம் ஆண்டு டிசம்பர் 7 வரை காங்கிரஸ் ஆட்சியில் திருவிக்காவிற்கு வீட்டுச் சிறைவாசம் விதிக்கப்பட்டது. 1949இல்
தன்னுடைய ஒரு கண் பார்வையை இழந்தார். பின் இரு கண்களுமே இழக்க நேரிட்டது. 1953 செப்டம்பர் 17 அன்று மறைந்தார் இவர்.